ஹாய்ங்க. கறி குழம்புக்கே டஃப் குடுக்குற அளவுக்கு இந்த குழம்பு அட்டகாசமா இருக்கும். முள கட்டின கொள்ளு பருப்பு வச்சு இந்த குழம்பு செஞ்சு பாருங்க. வாணல்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு 2 கை வெங்காயம், 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமா சோம்பு, கொஞ்சமா சீரகம், மிளகு, கொஞ்சம் கசகசா, 1 பச்சை மிளகாய் தேவைப்பட்டா போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூட 2 தக்காளியும், ஒரு கை அளவு வர கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிட்டு, காரத்துக்காக வீட்லயே செஞ்ச வரமிளகாய் தூள நான் ஆட் பண்றேன். வரமிளகாய் கூட கொஞ்சம் மல்லியும் சேர்த்து நான் அரைச்சு வச்சிருக்கேன். அந்த தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கொஞ்சம் தேங்காயும், மல்லி, புதினாவையும் சேர்த்து வதக்கி ஓரமா ஆற வச்சுருங்க. இதுக்கப்புறம் குக்கர வச்சுட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த குழம்புக்கு நல்லது. கொஞ்சமா சோம்பு போட்டு பெரிய வெங்காயம் 1 ஆட் பண்ணிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு, வதங்குனதும் முளகட்டின கொள்ளு பருப்ப ஆட் பண்ணிக்கலாம். ஆறி போயிருக்கிற மசாலாவ எடுத்து அரைச்சு அது கூட சேர்த்துக்கிட்டு, தேவையான அளவு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு கெட்டியா வேணுனாலும் கெட்டியா வச்சுக்கலாம். தண்ணியா வேணாலும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கடைசியா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி, குக்கர மூடி 4, 5 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா, இட்லி, தோசை, ரைஸு, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும்.